Hi students, ஒரு இம்பார்ட்டன்டான அனௌன்ஸ்மெண்ட் தான். நம்மளோட ஸ்மார்ட் ஸ்டிச் ஃபேஷன்ஸில் இருக்கக்கூடிய ஏதாவது குரூப்பில் இருக்கக்கூடிய நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கக்கூடிய மற்ற யாராவது உங்களுக்கு ஏதாவது மெசேஜ் அனுப்பி இந்த மாதிரி நான் வந்து தெரியாமல் நான் உங்களுக்கு டிஜிட் அனுப்பிட்டேன், அந்த நம்பர் எனக்கு சொல்லுங்கள், பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லி யாராவது கேட்டால் கண்டிப்பாக ஷேர் பண்ணிடாதுங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்கேம் நடந்துட்டுருக்கு. நேற்றுக்கு நானே ஃபேஸ் பண்ணேன். நம்மளோட ஸ்டூடெண்ட் ஒருத்தங்க அவங்களோட மொபைல்லேருந்து ஹாய் அனுப்பியிருந்தாங்க. ஓகே, நம்மளோட ஸ்டூடெண்ட் தானேன்னு சொல்லி நானும் ஹாய் போட்டிருந்தேன். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா ஹவ் ஆர் யூன்னு போட்டிருந்தாங்க. ஐ எம் ஃபைன், வாட் அபவுட் யூ. நம்மளோட ஸ்டூடெண்ட், ரெஜிஸ்டர் பண்ண ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறதுனால தான் நான் அதை கொஸ்டினை கேட்டேன். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அவங்களே மெசேஜ் பண்ணுறாங்க, ஒரு டிஜிட் கோடு உங்கள்கிட்ட வந்துட்டு, ஸோ தெரியாமல் வந்துருச்சு, எனக்கு அதை அனுப்புங்க சொல்லுங்கிறாங்க. நான் கேட்குறேன், எதுக்காக நான் உங்களுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அவங்க சொல்கிறாங்க, தெரியாமல் வந்துருச்சு, நீங்கள் எனக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அனுப்ப மாட்டேன்னு சொல்லலை. உங்களுக்கு இதனால் என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டேன். அகைன் கேட்க அவங்க வந்து உங்களுக்கு இப்போ மெசேஜில் வந்துருக்கு, எனக்கு அனுப்புங்கன்னாங்க. நான் அந்த நம்பரை மட்டும் அனுப்பி கொடுத்துருந்தேன்னா என்னோடய மொத்த வாட்ஸ்அப்பும் ஹேக் ஆகிருக்கும். நான் 1 மினிட் யோசித்து அதுக்கப்புறமா அனுப்பக்கூடாது அப்படிங்கிற ஸ்கேம் அலர்ட் அப்படின்னு சொல்லி நான் அனுப்பலை. அதுக்கப்புறமா அந்த சிஸ்டர் கால் பண்ணி கேட்டேன். அவங்க சொன்னாங்க, அவங்க இந்த மாதிரி நம்மளோட ஸ்டூடெண்ட் தான், அவங்க இந்த மாதிரி யாருக்கும் அனுப்பி அவங்களோட வாட்ஸ்அப் ஹேக் ஆனதுக்கப்புறமா அவங்க நம்பர்லேருந்து இந்த மாதிரி ரீச் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது நம்ம ஸ்மார்ட் ஸ்டிச் ஸ்டூடெண்ட் தான் நினச்சிட்டு நீங்கள் வந்து ஷேர் பண்ணிடாதுங்க. அல்லது யாராவது ஒருத்தர் இப்படி கேட்டால் கூட பண்ணாதுங்க. நம்மளை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறதுக்காகவும் நம்மளோட அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணுறதுக்காகவும் பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லை, நம்ம பேபி ஃப்ராக் காம்போசிட் கிளாஸில் வந்து மெயில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் அனுப்பிட்டுருக்கோம். இதே மாதிரி இதை கூட யாரோ ஒருத்தர் மெயில் அனுப்பிட்டுருக்காங்க. ஒரு ஸ்டூடெண்ட் இப்போ தான் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அதாவது நம்ம மெயில் அனுப்பணும்னா ஸ்மார்ட் ஸ்டிச் ஃபேஷன், அதாவது நம்மளோட லோகோ வச்சு தான் வரும். ஸோ அன்வான்டாக வேறு ஏதாவது நேம்லேருந்து உங்களுக்கு மெயில் வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஓப்பன் பண்ணிடாதுங்க. நம்ம கிளாஸ்லேருந்து அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ண வேண்டாம். ஏதோ லிங்க்கும் தேவையில்லாமல் கிளிக் பண்ணாதுங்க. நாங்கள் அனுப்புகிறது நம்மளோட லோகோ வச்சு நம்ம கரெக்டாக நம்மளோட ஸ்மார்ட் ஸ்டிச் ஃபேஷன்ஸ் அந்த மெயில் ஐடியிலேருந்து மட்டும்தான் அனுப்புகிறோம். ஸோ அவராக இருங்க, எதுலேயும் யாரும் ஏதோ அனுப்புகிறாங்கன்னு சொல்லி ஓப்பன் பண்ண வேண்டாம். ஓகேவா? இந்த மாதிரி யாராவது உங்களுக்கு பண்ணால் கூட ஃபர்ஸ்ட்டாக வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நம்ம அதை ஸ்டாப் பண்ண முடியும். யாருக்கும் எதுவும் லாஸ் ஆகிடக்கூடாது. ஸோ அவராக இருங்க.